இருக்கு ப்ரோ படம். ஓகே. எந்த அளவுக்கு வந்திருக்கு? லாக் ஏதாவது இருக்கா? லாக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டோட்டல் படமே லாக் தான். ஆனால் நிறைய சீன் வந்து கட் பண்ணியிருக்கான். ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டும் எடுத்துட்டான். அப்புறம் பரவாயில்ல, நல்லா இருக்கு படம். ஒரு கம்பேக்காக இருக்கும். ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. வேற டிஃப்ரெண்டாக இருக்கு கதை. அவருக்கு சூட் ஆகுதா? அவருக்கு நல்லாவே சூட் ஆகுருக்கு, அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கு. வேற இந்த படத்துல ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா பார்க்கலாம். ரா கண்டென்ட்டா இருக்கு. ரா கண்டென்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் இருக்கும். அது ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு கொலை சீன் இருக்கும். அது கொஞ்சம் வந்து ரா கண்டென்ட் இருக்கு அதுக்கு. ஆனால் வந்து பரவாயில்ல, எல்லாம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகும். ஒரு 18+ கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அனி மியூசிக்லாம் எப்படி இருக்கு? அனி மியூசிக் தான் வர்த்தே சொல்லணும்னா. லாஸ்ட் ஒரு ஃபைட் இருக்கும், அதில் வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அது செம்மையாக இருக்கும். அந்த மியூசிக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். நல்லா இருந்தது படம், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்லாம் பிடிக்கும், ஒரு தரமான படம். விஜய் தேவர்கொண்டா வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்கணும்னு நினைக்கிற அவரோட ஃபேன்ஸ்க்கு இது ஒரு பெரிய சம்பவமாக இருக்கும். அவர் வந்து ஆக்சுவலா ஒரு ரொமான்டிக் ஹீரோ. ஆமா, கேரக்டருக்கு எப்படி இருந்தாரு? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவர் படம் நிறையா ரொமான்டிக்லாம் பண்ணாரு. லாஸ்ட்டாக 2 படமே பெருசாக போல. ஸோ அவரோட அந்த ஆட்டிடியூட், அவர் ரொமான்ஸ் படத்தில் நினைச்சாலும் அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆட்டிடியூட் காட்டுவார். அது இந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். முதல் பாதி ஃபுல்லாகவே அவர் தான் கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட இருந்து கண்ணி எடுக்க முடியாது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஆப்வியஸ்லி எல்லா படங்கள்லையும் வர மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போய் மொத்த பீக்கையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வச்சிடறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த ஸ்டோரி பிளாட்டை கொண்டு போகும்போது அது கொஞ்சம் நவறதுக்கு ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி இந்த லவ் சீன் எங்கேயாவது வைக்கணுமேன்ற மாதிரி ஒரு சில இடங்கள் வைக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகிருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷம்னா இந்த மாதிரி படங்கள்லாம் தாராளமாக பார்க்கலாம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள், தமிழ் படங்கள், தெலுங்கு படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு சில விஷயம் ரிப்பீட்டடாகவே வந்தால் கூட அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கூஸ் பம்ப்ஸாக எலிவேட்டிங்காக இருக்குது. ஆமாம், அவர் ஆக்ஷன் லவர்ஸா அந்த மாதிரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் விஜய் தேவர்கொண்டா ஃபேன்ஸ்க்கும் பயங்கர ட்ரீட் தான். மற்றபடி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸாக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னிங்காக படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குது. விஜய் தேவர்கொண்டா வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வந்து வேற விதமாக போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து எப்போ பாரு அவர் ரொமான்டிக்கு லவ் சப்ஜெக்ட் தான் நடிச்சிருப்பாரு. இதில் கொஞ்சம் மாறுபட்ட விதமாக நல்லா நடிச்சிருக்காரு. மெயின் வந்து பாடி நல்லா ஃபிட்னஸாக வச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ஏன்னா 2 hour 40 நிமிஷம் ஓடுது படம். கண்டிப்பாக லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேக் நிறையவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி மூவ் ஆகும். ஆமாம், அதில் தான் கிடைக்காங்க. 1920லையும் 1991 நடக்கிற மாதிரி தான் கதை. என்னமோ ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க படம். நல்லா எடுத்திருக்காங்க படம். மியூசிக் தான் ப்ளஸ். இந்த படத்தில் வந்து அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் கதாநாயகனோட ஆஷை நடிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஃபோட்டோகிராஃபர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம் சார், ஃபேமிலி தரமாக பார்ப்பாங்க. அதான் இந்த ஆஷனை பார்க்குற ஃபேமிலி ஆடியன்ஸ் தனியாக இருப்பாங்க. ஆஷனை பார்க்குற அவங்களும் பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் லேடிஸ்லாம் பார்ப்பாங்க. அதான் சொல்லணும், இப்போலாம் வெட்டுறது குத்துறது தான் பார்க்குறாங்க. லவ்லாம் விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. நம்ம தான் சொல்லுவோம், இந்த ரத்தம் தெளிக்கிற சீன்லாம் பார்க்க இது சொல்லுவோம். அப்போ அவங்களாம் இப்போ வந்து அதை தான் கைத்தட்டி விரும்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்ப்பாங்க, ஒரு தடவை பார்க்கலாம். நம்பி நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு படம். ஆமாம், அவ்வளோ டியூரேஷன் தேவையில்லை. ஒரு 220லே இது முடிச்சிடலாம். யா, அது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்க்கு அப்புறம் கொஞ்சம் இமோஷனலாக ட்ராவல் ஆகும், இமோஷனல் ட்ராக்ல அப்படியே போகும். பட் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமாம், கிளைமேக்ஸ் படத்தில் அனி மியூசிக் எப்படி இருக்கு? அவர் சொல்ல வேணாம், அவர் எல்லா படத்துலையும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் ஹி டன் வெரி வெல். யா, நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஸ்டோரி? விஜய் தேவர்கொண்டா ஸ்டோரி நம்ம லைக் புதுசாலாம் கிடையாது. ஏற்கனவே நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கேஜிஎஃபோட சாயலாக இருக்கும், கொஞ்சம் பிரபாஸ் சத்ரபதி படத்தோட கொஞ்சம் சாயலாக இருக்கும். ஸோ ஆனால் அது வந்துட்டு எஃபெக்ட் பண்ணல படத்தை. ஸோ நல்லா தான் இருந்துச்சு ஓவராலாக. ஃபேமிலியாக பார்க்கலாம். லைக் இமோஷ்னலாக கொஞ்சம் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு பிரதர் பாண்டிங், ஒரு அம்மா புள்ள, ஸோ அந்த மாதிரிலாம் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை, அது ராவாலாம் கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு ட்ராவல் படம் வந்துட்டு. அவ்வளோதான், நல்லா தான் இருக்கு. படம் பயங்கரமாக இருந்துச்சு. விஜய் தேவர்கொண்டாவோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அனிருத் பிஜிஎம் தெரிச்சிட்டாப்ல. பயங்கரமாக செட் ஆயிருக்கு. அவரோட மஸ்குலரான ஃபிசிக்கும் நல்லா இருந்துச்சு. லேக் இல்லை, லேக்லாம் இல்லை, ஸ்பீடாக தான் போச்சு. அவர் தான் ப்ரோ படத்தை மேலாக கொண்டு வச்சுட்டு. லைக் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு போலீஸாக இருந்து எப்படி ஒரு அந்த மக்களுக்காக மாறுறாருன்ற ஸ்டோரி, பழக்கப்பட்ட ஸ்டோரி தான். பட் சீன்ஸாக பயங்கரமாக இருந்துச்சு.